இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சி பைபிள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த காலை நேரம் ஆராதனையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய இருக்கிறோம். இன்னும் நாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைக்குள் இருந்தாலும் நாம் இருக்கிற இடம் தேவ பிரசன்னம் இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு ஆவியானவர் நான் ஆராதிக்கக்கூடிய இடத்தில் இறங்கி வந்து இன்றைக்கு இந்த ஆராதனையை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் இணைந்து இந்த 1.5 மணி நேரம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தை நீங்கள் செலவு செய்யும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்துல நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடும்படியார் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை பராமரித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சந்தித்தார். நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் போன இடங்களில் எல்லாம் ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வந்து அல்லேலூயா நம்மை அதிசயமாய் அவர் நமக்கு உதவி செய்து மட்டுமாய் அவர் நமக்கு அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. 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 நல்ல ஞாயிற்றுக்கிழமையின் காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நல்ல ஞாயிற்றுக்கிழமையின் காலை நேரத்துக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் அல்லேலூயா நாம் ஆராதிக்கிற இடத்துல வந்து இறங்கியிருந்தபடியாய் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கிற இடத்தை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தும்படி அல்லேலூயா நாம் ஆராதிக்கிற இடத்துல அல்லேலூயா அந்த ரத்தம் தெளிக்கப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ரத்தம் நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் தெளிக்கப்படுவதாக சொல்லுங்க. வாய்களை திறந்து அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே நீர் வந்து இறங்கியிருந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. அல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையை தடை பண்ணுகிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கக்கூடிய ஆவிகள், எல்லா ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி அல்லேலூயா. தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத அலட்சியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் அல்லேலூயா அந்த 1.5 மணி நேரம் ஒரே மனதோடு கூட உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற எல்லா தடையின் ஆவிகளையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்தில் எப்படி இருந்து ஆராதிக்கும் போது ஒரு மனதோடு ஆராதித்தோமோ அதே போல நாம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி ஜெபம் ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நடத்தின இதற்காய் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்கும்படியாய் உடைய பிள்ளைகள் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பத்திலிருந்து முடியும் மற்றும் உடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு தேவனுங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் இருக்கிற இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் மேலையும் நாங்கள் இருக்கிற இடத்திலையும் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இன்றைக்கு உடைய ஆராதனை இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தனே என் துணையாகிய நித்தமும் என் நிலவாகிய கர்த்தனே என் துணையாகிய சேவைகளோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை வாய்க்கிறேன். கர்த்தனே
வழி நடத்திய தேவன். இன்னொரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகமாவும் தெய்வமானால் ஏது பயம் வேண்டாம். கைகளை பயன்படுத்துவோம்.
ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் என்றும் பயம் வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலேயோ நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலேயோ நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நமக்குள்ளே அசைவாடுகிறவர் பெரியவர். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரமணாதியம் தன முருவியா நமோ ஷமன முதியா நியாத்துனா ரமலலியா நமோ ஷப்த நமோகம நமதியா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவாலயத்தை காட்டிலேயும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இயற்கையை காட்டிலும், எல்லா பிரச்சனையை காட்டிலும், எல்லா போராட்டங்களை பார்க்கலையும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க. பைபிளை திறந்து ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சராசரங்களையும் படைத்தவர், தன்னை மாற்றினாலே எல்லாவற்றையும் உருவாக்கியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே நீ பெரியவர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய மகிமை இறங்கி வருகிறது, உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கரம் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதங்களை செய்கிற ஆவியானவர், இடையாளர்களை உடப்பிக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு இந்த காலை ஆராதனையிலே அவருடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவா பார்த்து சொல்லுங்க, எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாமே உம்மால் கூடும் ஆண்டவரே. சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய பிரச்சனைகளை இன்னைக்கு மாற்று இயேசுவால் கூடும். சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வியாதியை சுகமாக்குவதற்கு இயேசுவால் கூடும். உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவதற்கு இயேசுவால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். எல்லாரும் சேர்ந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை எல்லாரும் சேர்ந்து கூடுமே, எல்லாம் கூடுமே. விசுவாசத்தோட உம்மாலே எல்லாம் கூடும்.
என்னால ஒன்றும் இல்லை, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, அப்படியே கருத்துல உங்களை பெருமையாக்குங்க, அப்படியே கருத்துல உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணம் பண்ணுவோமாக. எங்களால் ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. தொடர்ந்து அப்படியே ஆவியானவருடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி புருஷோத் முன்பதாய் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. புருஷோத் வந்து நமக்காக ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தனிமன கால வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நேற்று மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலையில ராஜா உதிக்கிறோம் பார்க்கும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே அமர்ந்திருக்கின்ற ஆண்டவரே ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்கள் ராஜாவே நீ ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கத்தக்கப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை தேவைகள் கர்த்தாவே இந்த வாரம் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கத்தக்கப்பனே. அப்பா அப்படியே செய்கிற தேவனுக்கு ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வேதனை பற்றிக்கின்ற வியாதிகள் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே நீங்க தொகுதி சும்மாக்கபடியாக ஸ்தோத்திரிக்கத்தக்கப்பனே. அப்பா நீங்க அப்படியே செய்கிற தேவனுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ராஜா. ஆண்டவரே தேவன் பிள்ளைகள் என்னென்ன தேவைக்கு கர்த்தாவே இருக்கிறது எல்லாரும் அறிந்திருக்கிறதா குறையெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ராஜா. ஆண்டவரே அப்படியே குறையெல்லாம் நிறைவாக்கி தரப்புற தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. முன்வைக்க பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நாள் வைக்கப்பட்ட வாழ்க்கை பிள்ளைகள் முகங்கள் பிரகாச செய்யும்படியா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தனவரே மனித தாசனை ஸ்தோத்திரத்தாவே பிரத்த கொண்டு தேவ பிரசுக்கு மூடி மறைத்துக் கொண்டு தகப்பனை நீங்க பேசுகிற வார்த்தைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாம் பெரும் கனவு கொடுக்கிறோம், நீங்களே பொறுப்படுத்தி நடத்துறீங்கப்பா. ஆண்டு நாங்கள் பேரு அடைய சிறுக நாங்கள் சிறுக அடைய பெருமையாக செய்து தகப்பனே ஆசீர்வதிப்பு பெறாக நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் மறுபடியும் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே எல்லா வாரமும் சொல்வது போல இந்த வாரத்திலையும் உங்களுக்கு நான் சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். காலை 7 மணிக்கு நமக்கு கச்சராயம்பாளையத்தில் நமக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனைகளில் காலையில் வந்து பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு வசதி இருக்குமே என்றால் நீங்கள் காலையில் அந்த ஆராதனைகளில் வந்து பங்கு பெறும்படி அன்பாய் கேட்கிறேன். 9 மணிக்கு நம்முடைய சாய் டிவியில நமக்கு நம்முடைய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலும் நீங்கள் சாய் டிவி அந்த சேனலுக்கு உங்களுடைய டிவியை நீங்கள் டியூன் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உரிய வாய்ப்பு நம்முடைய திருச்சபையில் இருந்து அந்த டிவியிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. தயவாக நீங்கள் அவைகளை கண்டு கழித்து அந்த ஆராதனைகளில் பங்கு பெறும்படி நான் உங்களை கேட்கிறேன். அப்படி உங்கள் வீடுகளில் சாய் டிவி இல்லை என்றால் நீங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஃபேஸ்புக் வழியாக நம்முடைய ஆராதனைகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற வீடுகளிலே உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக யூடியூப்லயோ இல்லை என்றால் ஃபேஸ்புக் சேனல்லையோ நம்முடைய ஆராதனைகளை நீங்கள் பார்த்து ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எந்த வசதிகளும் உங்களுக்கு இல்லை என்றால் காலை 9:30 நம்முடைய கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் நம்முடைய சபையில் வைத்து மேலையும் கீழையும் சமூக இடைவெளியோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு டிவி வழியாக, நேரடியாக அல்ல டிவி வழியாக உங்களுக்கு ஆராதனைகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் டிவி மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நான் உங்களை அன்பாய் நான் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் விடியற்கால வெளிச்சம் என்கிறதான ஒரு ப்ரோக்ராம் நம்முடைய சர்ச்சில் இருந்து தினமும் காலை ஜபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய யூடியூப் சேனல், உங்களுடைய ஃபேஸ்புக்ல நீங்கள் அந்த விடியற்கால வெளிச்சம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கும் இயேசுவை குறித்து அறியாத மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்றால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அடையாளமாக அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தேவையோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விடியற்கால வெளிச்சம் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் அமையும். எனவே தயவாய் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் எங்களோடு கூட இணைந்து பங்கு பெறும்படி உங்களை நான் அன்பாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன்.
அதே போல நம்முடைய சபை முழுவதும் இணைந்து நம்முடைய பட்டணத்துக்காக நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் அற்புதமான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். ஆண்டவர் சீக்கிரத்தில் கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கும் சீக்கிரத்தில் நம்முடைய வேலைகள் எல்லாம் சுயாதீனமாய் போய் செய்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வியாதி தொற்றிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பாராக என்கிற ஜெபம் நம் எல்லோருக்கும் அவசியம் தேவை. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். வீடுகளை சோர்ந்து போய்விட வேண்டாம் என்ன என்று சொல்லி அதைரியத்துக்கு உடைய மனதை நீங்கள் இடம் கொடுத்து விட வேண்டாம். எந்த நேரமும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரமும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து நம்முடைய சபையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஜான் முன்பதாய் வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார். அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் காணிக்கை பாடல் பாடுவதற்கு முன்பதாக நீங்கள் செலுத்த போற காணிக்கைகளை கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமைகளுக்கு நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். உமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வைத்திருக்கிற அந்த காணிக்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் விதைக்கிறோம். பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தந்து ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் ஒவ்வொருவரையும் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதிசயமாய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வியாதியோடு பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. நம்முடைய தேசம், நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவர்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வானதூத சேனைகள் மனோகர
முன்பதாக இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பும்படி உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். 40 நிமிடங்கள் வேறு எந்த வேலைகளையும் நீங்கள் செய்யாமல் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தயவாக நீங்கள் தியானிக்கும்படி நான் உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமென். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே இந்த வசனத்திலே 5 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது அவர் குறிப்பிடுவது சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது, சீக்கிரமாய் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மூன்றாவது, சாத்தானை என்கிற ஒரு வார்த்தை இதில் பயன்படுத்தப்படுகிறது. நான்காவது, உங்களுடைய காலின் கீழே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஐந்தாவது, நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய நாம் மகிமைப்படுவதால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமாக எழுதப்பட்டவைகள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமையும் அதிகாரமும் இந்த வசனங்களில் இருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். என்ன பெயர் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைய நாமம் மகிமைப்படுவதால் தேவன் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று சமாதானம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக நேரத்திலே நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடப்படுகிறது. அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாத நிலைமைக்குள்ளே ஆக்கப்பட்டிருக்கிறதை அநேக நிலைகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் தர வேண்டிய மிக பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று எது என்றால் சமாதானம் தான். ஆனால் அதே நேரத்தில் தேவன் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினாலும், அதே போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி பிசாசு எதிர்பார்க்கிறார் என்பதையும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். எவ்விதமாய் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதங்களில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் என்று சொல்கிறேனோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று நினைப்பது யார் என்றால் பிசாசு என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதாந்தத்துல முழுவதையும் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று பல இடங்களில் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக மீகா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான காரணர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், சமாதானத்தின் தேவன் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்திலே பல இடங்களை நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தின் தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த அமைமைப்படுவதாக இந்த சமாதானத்தின் தேவன் அவர் சொல்கிறார், சீக்கிரத்திலே சாத்தானை உங்களுடைய காலின் கீழே போட்டு நசுக்க போகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாய் வெளிப்படுகிறது பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்திலே சாத்தானை நம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்கி போடுவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர்
இந்த வசனத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேக சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தற்கொலைக்கு நேராய் போய்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா உலகத்தில் இருக்கிறவர்கள் பலர் இன்றைக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, இளம் வயதிலேயே தற்கொலைக்கு நேராக போகக்கூடிய ஒரு பெரிய அபாயத்திற்குள்ளே இன்றைக்கு சினிஃபீல்ட் போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணம் வைத்திருக்கிற செல்வந்தர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, தற்கொலைக்கு நேராக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு அநேக மரிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் கடிதங்களை எல்லாம் எழுதி வைத்து, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனவே நான் இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, நான் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து இன்றைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சமாதானம் தேவைப்படுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான சமாதானம் இன்றைக்கு கிடைக்காமல் போய்விடுகிறபடினாலே ஒரு தனிப்பட்ட மனிதன் தற்கொலைக்கு நேராக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சமாதானம் தேவை என்று சொல்கிறேனோ, அதே போல ஒரு குடும்பம் என்கிற நிலைமையில ஒரு குடும்பத்திற்கும் சமாதானம் தேவைப்படுகிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற ஒரு சர்க்கிள் தான் குடும்பம் என்று சொல்கிறோம். இந்த சர்க்கிள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் தேவைப்படுகிறது. நம்முடைய வீடு ஒரு சமாதானம் உள்ள வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு சொல்கிறானே, என்னுடைய கூடாரம், யோபுவின் கூடாரம் சமாதானம் உள்ள கூடாரமாக இருந்தது என்று. இன்னைக்கு இடையே நேரத்திலே நம்முடைய கூடாரம் சமாதானம் உள்ள கூடாரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இன்னைக்கு இடையே நேரம் என்ன யோசிக்கிறோம்? சமாதானமான குடும்பமாய் மாற வேண்டும் என்றால் ஒரு கார் இருந்துச்சுன்னா போதும், நம்ம குடும்பத்துல சமாதானமா வந்துடலாம் நினைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல வீடு இருந்தால் நம்ம சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் நம்ம கொஞ்சம் பார்ப்போமே என்று சொன்னால் ஏதாவது வசதிகள் இருக்குமே என்றால் நாம் விரும்பக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய குடும்பத்தில் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் இருந்தால் நம்ம சமாதானமா இருந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. பல நாட்களாகவே இந்த காரியத்தில் தான் இருக்கிறேன், இதுல நான் வெளியே வரணும்னா எனக்கு இவைகள் எல்லாம் இருந்தால் நான் கொஞ்சம் சமாதானமாய் மாறிவிடுவேன் என்று அநேக குடும்பத்தில் நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஒரு காரோ, வீடோ, வசதியோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பது இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. நம்முடைய வீடுகளில் சமாதானம் தேவை என்றால் நம்முடைய வீட்டில் கர்த்தர் உலாவும் போது மட்டுமே, நம்முடைய வீட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு தேவையான, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை ஒரு குடும்பத்தால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அது மட்டுமல்ல, ஒரு தேசத்துக்கு சமாதானம் தேவைப்படுகிறது. தேசத்துக்கு சமாதானம் தேவை. வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், துஷ்ட மிருகங்கள் இல்லாதபடிக்கு தேசத்திலே நான் ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, பட்டயம் உங்களுடைய தேசத்தில் உலாவுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், தேசத்துல நான் சமாதானத்தை தருவேன். எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னாரோ, எப்படி ஒரு குடும்பத்தில் கூடாரத்தில் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னாரோ, அதே போல நாம் வசிக்கக்கூடிய தேசத்திலேயும் அவர் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் சமாதானம் இல்லை. நம்முடைய தேசத்துல சமாதானம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானம் இல்லாததற்கு காரணம் என்ன? அநேக பாவமான காரியங்கள், ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்கள், ஆண்டவர் விரும்பாத பல காரியங்கள் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலே தேசத்தில் சமாதானம் இல்லை என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. பெரிய பெரிய கட்சி தலைவர்கள், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை. தேசம் சமாதானமற்ற ஒரு நிலைமையில் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
அன்றே நாம் மகிமைப்படுவதாக. கொள்ளை நோய் என்கிறதான இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் இன்றைக்கு தேசம் முழுவதும் சமாதானத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறது. அன்றே நாம் மகிமைப்படுவதாக. எந்த வேலைகளையும் செய்ய முடியவில்லை. பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சியை தேசம் சந்தித்திருக்கிறது. அன்றே நாம் மகிமைப்படட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல இயற்கை சீற்றங்களினால் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய அழிவுகள். அன்றே நாம் மகிமைப்படட்டும். பெரிய பெரிய அழிவுகள் இயற்கை சீற்றத்தினால். ஒரு பக்கம் வெள்ளத்தினால் மக்கள் அழிகிறார்கள், ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி, இன்னொரு பக்கம் எரிமலை வெடித்து சிதறுகிறது. அன்றே நாம் மகிமைப்படுவதாக. தேசத்திலே பல இடங்களிலே பலவிதமான இயற்கை பேரழிவுகளை தேசம் சந்திக்கிறபடியினாலே தேசம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தன்னுடைய சமாதானத்தை தேசம் இழந்து போயிருக்கிறதை நம்முடைய கண்களால் அந்த கடைசி நாட்களில் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பேராபத்துக்கள். அன்றே நாம் மகிமைப்படுவதா. பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ், பெரிய பெரிய விபத்துக்களாலே ஆயிரக்கணக்கான பேர் மரிக்கக்கூடிய நிலை, நூற்றுக்கணக்கான பேர் மரிக்கக்கூடிய நிலை, கூட்டம் கூட்டமாய் மக்கள் மரிக்கக்கூடிய நிலை. அன்றே நாம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு தேசத்துல சமாதானம் இல்லை. ஆனால் 1 சாமுவேலின் புத்தகம் 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசியுங்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமல்லவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் அவன் ராஜ்யபாரம் செய்த நாட்களிலே சாலமோன் ராஜ்யபாரம் செய்த சாலமோனை சுற்றிலுமாய் எல்லா இடத்திலும் சமாதானம் இருந்தது. அன்றே நாம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் சாலமோனுடைய நாட்களில் சாலமோன் ஆட்சி செய்த போது, சாலமோன் ஆட்சி செய்த நாட்களில் அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அன்றே நாம் மகிமைப்படுவதா. பிசாசு நாம் எல்லோருக்குள்ளும் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு முயற்சி செய்கிறான். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட விரும்புகிறான். ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிற சமாதானத்தை அவன் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அன்றே நாம் மகிமைப்படுவதாக. தேசத்தில் இருக்கிற சமாதானத்தை அவன் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், அவன் சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறது என்னவென்றால், நீங்கள் சாத்தானை உங்களுடைய காலின் கீழே நீங்கள் நசுக்கி போடுவீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்றே நாம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு விரோதமாய் அவன் செய்கிற எல்லா குளறுபடிகளையும் எல்லா வேதனையான காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தருவதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் பிசாசுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றே நாம் மகிமைப்படுவதாக. சாத்தான் எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறான் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அவன் எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறான். யோபுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அன்றே நாம் மகிமைப்படுவதாக. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மட்டுமே வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அன்றே நாம் மகிமைப்படுவதா. ஆண்டவர் சாத்தானை நோக்கி சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ
இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை உடைத்து போட வேண்டும். எந்த குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நாம் கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். எந்த குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் கவனம் செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து பிரியமாய் வாழவிடாதபடி அவர்களை தடை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை யார் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அவங்க வேதத்தை வாசிக்க கூடாது என்று சொல்லி அவருடைய வேலை ஊர் பூரா சுத்தி வரக்கூடியது. அதுதான் அவனுடைய வேலை. வேற யாரையும் அவன் பார்க்க மாட்டான். உன்னுடைய சமாதானத்தை கெடுக்க, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை கெடுக்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்காமல் உங்களை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் ஊர் சுற்றி திரிகிறவன் தான் சாத்தான். பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அங்கங்க சுத்திட்டு வாங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அவனுடைய வேலையே அங்கங்க சுற்றி கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குழப்பத்தையும் வேதனையையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலை. 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்போமே, நாம் வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவருடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவர் சொல்றார் பாருங்க, பிசாசு சொல்றான், ஆண்டவரை பார்த்து சுத்தி தெரிஞ்சுட்டு வாரான். சுத்தி திரிந்து வந்த பின்பு ஆண்டவர் அவனை கேட்கிறார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்றான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? சொல்றான். அவன் சும்மாவா அவன் பிரியப்படுத்தலாம், சும்மாவா அவன் ஜெபம் பண்றான். நீ சுற்றிலுமாய் அவனுக்கு நீ வேலி அடைத்திருக்கிறீர் என்று சொல்கிறான். இரண்டாவது சொல்லும் பொழுது அவன் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது, அதனாலதான் அவன் ஜெபம் பண்றான். அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிற அப்படின்னால்தான் அவன் உனக்கு உண்மையா இருக்கிறான் என்று சொல்கிறான். மூன்றாவது அவன் சொல்லும் பொழுது உன்னுடைய கையை நீட்டிய அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அதுல அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது, உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது உங்களுடைய முகத்திற்கு எதிரே உண்மை தூஷிப்பான் பாருங்கள் என்று சொல்கிறார். நீர் அவனோடு கூட இருக்கிறீர், அவனை சுற்றிலுமாய் வேலி அடைத்திருக்கிறீர், அவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படி ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் தான் அவன் உண்மை பின்பற்றுகிறான். அவனை நீர் ஆசீர்வதிக்காம மட்டும் நீர் விட்டுடும் பார்ப்போம் அவன் என்ன செய்வான் என்று சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அநேக நேரத்தில் நமக்கு விரோதமாய் சத்துரு இப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறான். நாம் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கிறது இல்லை, நம்ம சமாதானமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. எப்படியாவது தேவனை நாம் தூஷிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய விருப்பம். ஆண்டவரை நம்ம தூஷிக்கணும், அதைத்தான் நாம் விரும்புகிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? எப்படியாவது ஆண்டவரை தூஷிக்கணும். ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே செய்யல, ஐயோ என்ன ஜெபம் பண்ண எதுவுமே நடக்கலையே என்று சொல்லி நம்ம எப்படியாவது ஆண்டவரை தூஷிக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறான். ஆனால் 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார், அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவன் மேல மட்டும் உன் கையை நீட்டாது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? எல்லாம் உன் கையில தாரப்பா. ஆனா கடைசியா சொல்றாரு, அவன் மேல் மட்டும் உன்னுடைய கையை நீட்டாதே. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? அவன் பிசாசு ஒருவேளை பலவிதமான காரியங்களை நமக்கு விரோதமாய் அவன் செய்வதற்கு திட்டமிடலாம். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொடுக்கும் ஒரு பெரிய அதிகாரம் என்னவென்றால், நம்ம மேல பிசாசு கை நீட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. யோபுடைய வாழ்க்கையில காற்று வீசியது, புயல் வீசியது,
அக்கினி வந்தது. எல்லாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலைமை யோபுவுக்கு நேரிட்டது. அவைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல வாசியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று சொல்லப்படுகிறது. நம்ம மத்தியில் பற்றி எரியக்கூடிய அந்த அக்கினியை குறித்து ஏதோ புதுசா ஏதோ நடக்கு அப்படி இல்ல. ஏற்கனவே பிசாசு பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறான், பலவிதமான சூழ்ச்சிகளை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆனால் அவன் எவ்வளவுதான் பண்ணினாலும் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அவன் கை நீட்டுவதற்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை என்கிற அறிவு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவசியம் தேவை. இன்னும் 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மனுஷனுடைய சோதனைகள் இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில் நாம் மகிமைப்படுவதா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடவில்லை. ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். வேற ஏதோ புதுசா யாருக்கு நடக்காம ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று நாம் சொல்ல முடியாது. பிசாசு பல நேரங்களில் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனைகள் எதுவும் நமக்கு நேரிடவில்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார் ஏற்கனவே. அவன் உங்க மேல கை நீட்ட முடியாது. பிசாசு உங்க மேல கை நீட்ட முடியாது. ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிவிட்டார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக அவன் நம்முடைய காலின் கீழே ஒன்றுமில்லாமல் நசுக்கி போடுவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நசுக்கி போடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த கால நேரத்தில் பிசாசு நமக்கு உள்ளே எப்படி கிரியை செய்கிறான், நமக்கு வெளியே எப்படி கிரியை செய்கிறான் என்பதை வேகமாக எனக்கு இருக்கிற நேரங்களில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு உள்ள அவன் எப்படி கிரியை செய்ய விரும்புகிறான் அப்படிங்கிறதை நாம் அறிந்திருக்கணும். நமக்கு வெளியிலையும் அவன் எப்படி கிரியை செய்கிறான் அறிந்திருக்கணும். ஆண்டவர் அவனை எப்படி ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் தந்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் கண்டிப்பாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுவதா. முதலாவது அவன் நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்பட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிற 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. பார்க்க இதில் சொல்லப்படுகிறது. முதலாவது பிசாசு ஏவுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஏவி விடுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா. ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை ஏவி விடுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுகிறோம். சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். யாராவது ஒருத்தரை ஏவி விடுவான். அதான் முதலாவது நமக்குள்ள கிரியை செய்யக்கூடிய முதல் காரியம். ஏவி விடுவான். யாரையாவது ஒருத்தரை ஏவுவான். எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுப்பதற்கு, நல்ல ஐக்கியமாக இருக்கிற குடும்பத்தை உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக முதலாவது அவன் செய்யக்கூடிய கிரியைகளில் ஒன்று, முதலாவது அவன் ஏவி விடுகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், சில நேரத்துல சில விபத்துக்களை ஏற்படுத்துவதற்கு பிசாசு ஏவி விட்டுருவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பமா போயிட்டு இருப்பாங்க, ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்கு ஏவி விட்டு அந்த குடும்பம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு விடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்காக பிசாசு முதலாவது அவன் செய்யக்கூடிய வேலை ஏவுகிறான். இரண்டாவது நீங்க வேதத்தில் வாசிப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். லூக்கா 22:3. அப்பொழுது பணியாளரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை மறுபேர் கொண்ட யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவன் ஏவி விடுகிறான். இரண்டாவது அவன் நமக்குள்ளே
ஒரு நிலையில் யூதாஸ் ஆண்டவர் நல்ல பொறுப்பை கொடுத்து வைத்திருந்தார். எந்த பணம் அவனுக்கு கையில் இருந்ததோ அதே பணம் அவனுடைய வாழ்க்கையினுடைய விழுகைக்கு பிசாசு அவனுக்குள்ள பணத்தை வைத்து புகுந்து வருகிறான். ஆண்டவரே மகிமைப்படுவதா. நாம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு புகுவதற்கு கதவை திறந்து கொடுத்துட்டோம்னா போதும். அவன் திறந்து கொடுத்துட்டோம்னா அவன் நமக்குள்ள புகுந்து விடுவான். ஆண்டவரே மகிமைப்படுவதா. முதலாவது அவன் நம்மை ஏவி விடுகிறான். இரண்டாவது அவன் நமக்குள்ளே புகுந்துடுறான். நமக்குள்ள புகுந்துடுறான். கதவை திறந்து கொடுத்துட்டோம்னா போதும், உள்ள வந்து விடுகிறான். மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 5:3. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆண்டவரே மகிமைப்படுவதா. முதலாவது ஏவி விடுகிறான், இரண்டாவது நமக்குள்ளே புகுந்து விடுகிறான், மூன்றாவது பாருங்கள் நம்முடைய இருதயத்தை அவன் நிரப்பி விடுகிறான். ஆண்டவரே மகிமைப்படுவதா. இங்க அனனியா சப்பீராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியாவும் சப்பீராவும் ஆண்டவர் அந்த நிலத்தை குறிய காரியத்தை அந்த பணத்தை வஞ்சித்து அவர்கள் தனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பிய போது பேதுரு கேட்கிறான், விளங்குகிறீர்களா என்று சொன்ன போது பிசாசானவன் அவருடைய இருதயத்தை பொய் சொல்வதற்காக அவருடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இருதயத்தில் உள்ள எடுத்துவிட்டு அவருடைய காரியத்தாலேயே நிரப்புகிறான். ஆண்டவருடைய மகிமைப்படுவதா. எனக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடுவான். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்துவிட்டு நமக்குள்ளே அவருடைய சுபாவங்களை நமக்குள்ளே தந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பி விடுவான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. பிசாசு உள்ள வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கப்பட்டு விடுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. பிசாசு நீங்க உள்ள இடம் கொடுத்துருவீங்க அப்படின்னா அவருடைய வசனத்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவான். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவான். எடுத்துட்டு இச்சை என்கிறதான பாவத்தையும் பொய் என்கிறதான பாவத்தையும் பண ஆசை என்கிற பாவத்தையும் அவன் நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்து அப்படியே நிரப்பி விடுவான். அனனியா சப்பீரா ஆதி திருச்சபையில ஆண்டவருக்காக எல்லோரும் விற்று தேவனுடைய பாதத்தில் வந்து படைத்த போது ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும், இவர்களும் படைக்க வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்த உடனே பிசாசு உள்ள வந்தா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையையும் எடுத்து விடுகிறான். எடுத்துவிட்டு அவருடைய இருதயத்துல இச்சையையும் பொய்யையும் அது மட்டுமல்ல பண ஆசையையும் தந்து அவருடைய இருதயத்தை முழுவதுமாக நிரப்பி விடுகிறான். கடைசியில் என்ன நடந்தது? 2 பேரும் செத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவன் ஏவுறான், உள்ள புகுந்து விடுகிறான். மூன்றாவது நிரப்புகிறான். நான்காவது அவனுடைய சுபாவத்தை பாருங்க. அவன் என்ன செய்யறான்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஒரு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியவில்லையா என்றார். ஆண்டவரே மகிமைப்படுவதாக. நான்காவது பாருங்கள், சாத்தான் கட்டுகிறான். நாலாவது கட்டுறான். ஆண்டவரே மகிமைப்படுவதாக. வியாதியை கொண்டு வந்து கட்டுறான், கடனை கொண்டு வந்து கட்டுகிறான். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. பாவத்தை உள்ள கொண்டு வந்து பாவத்தினால கட்டுறான். விக்கிரக வழிபாட்டுகளை கொண்டு வந்து விக்கிரக வழிபாடுகளினாலே அவன் நம்மை கட்டுகிறான். சாபத்தை காண்பித்து சாபத்தை வச்சு கட்டுறான். ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சாத்தான் நான்காவது செய்யக்கூடிய வேலை அவன் நம்மை கட்டுகிறான். அவன் நம்மளை கட்டுறான். எப்படியாவது நம்மளை கட்டி வச்சிடணும். வியாதியில கட்டி வச்சிடணும். சாகிற வரைக்கும் நோயினே நீ சாகணும். கடன் என்கிற சுமையை கொடுத்து கட்டி வச்சிடலாம்.
சமாதானமின்மையை தந்து நம்மளை கட்டி வச்சிருவான். எப்ப பார்த்தாலும் நீ பைத்திய மாதிரியே தான் அலையணும், சமாதான சந்தோஷமே உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கட்டுப்படியாக விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் உடைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். ஐந்தாவது பிசாசை குறித்து நம்ம பார்க்கும்படினா ஐந்தாவது என்ன பண்றான்? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று ஒருவருக்கும் வரா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது பாருங்க, சாத்தான் நம்மை அழிப்பதற்காக வருகிறான். நம்மளை எப்படியாவது அழிக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா ஏற்றி விடுகிறான், நமக்கு உள்ளே வருகிறான், நிரப்புகிறான் அந்த இதயத்தை. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக நம்மளை கட்டுகிறான். ஐந்தாவது, நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அவன் வேற எதுக்குமே வருவது கிடையாது. பாருங்க, இந்த 5 காரியத்தையும் நமக்குள்ளேயே கிரியை செய்கிறான். வெளியே யாருக்கும் தெரியாது. அன்றோடு நாம் மகிமைப்படுவதாக. எப்படி பூந்தான் தெரியாது, எப்படி ஏவி விட்டான் தெரியாது, எப்படி நம்முடைய இதயத்தை நிரப்பினான் தெரியாது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டினான் என்று தெரியாது, எப்படி நம்மை அழிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று தெரியாது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தெரியாமல் இவனுக்கு இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்து இவன் நமக்குள்ளே வந்து நம்மை அழிக்கக்கூடிய விதத்துல கடைசி ஸ்டேஜில் வந்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாம சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அழிக்கக்கூடிய தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதற்காகவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நாம சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் தருகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அன்றோடு நாம் மகிமைப்படுவதா. ஒருவேளை பிசாசு ஏராளமான கட்டுகளை உங்களுக்குள்ள தந்திருக்கலாம், உங்களுடைய இதயத்தை பூரா நிரப்பி வச்சிருக்கலாம், உங்களை அழுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள புகுந்து உங்களை ஏறி விட்டு பலவிதமான குழப்பங்களையும் போராட்டங்களையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன், அது பரிபூரணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தின் தேவன் தான் சொல்றாரு, சீக்கிரத்துல சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழே நீங்க நசுக்கி போடுவீங்க கர்த்தர் வாக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை எல்லாவற்றையும் அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த வாரத்துல உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அதே போல பிசாசு சில காரியங்களை வெளியேயும் கிரியை செய்கிறார். எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறாரோ அதே மாதிரி சில நேரங்கள் வெளியேயும் அவன் கிரியை செய்கிறான். சகரியா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். சகரியா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தாசனுக்கு முன்பாக நின்றான், தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். அன்றைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, யாருடைய வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான்? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வலது பக்கத்தில் வந்து நின்று அவன் அங்கு கிரியை செய்கிறான். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. யோசுவா பிரதான ஆசாரியன், அவனுடைய வலது பக்கத்திலே வந்து நிற்கிறான். அவன் வந்து நின்று அவர்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபவாசத்தை முடிக்கும்போது, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் நாமத்தில் ஜெபித்து முடிக்கும் போது அவருடைய பக்கத்திலே வந்து நிற்கிறார். அவருடைய பக்கத்திலே வந்து இந்த கற்கள் அப்ப
கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை மகிமைப்படுவதா? அவன் பாருங்க, பிசாசு வெளிப்படையாக நமக்கு முன்பாய் வந்து நின்று, நம்முடைய பக்கத்தில் வந்து நின்று, நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்வார். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னும் நம்ம வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசியுங்கள். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை உண்டு பண்ணுகிறான். தடைகளை உண்டு பண்ணுகிறான் வெளிப்படையா. சில நேரங்களில் நம்முடைய வியாபாரத்துல ஒரு தடையை உண்டு பண்ணுவான். நம்முடைய குடும்பத்தில் நடைபெறுகிற ஒரு நல்ல காரியம் நடைபெற விடாமல் அவன் சில நேரங்கள் தடையை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? நம் பக்கத்தில் வந்து நிற்பான் வெளிப்படையா. இரண்டாவது, வெளிப்படையான தடைகளை அவனுடைய வாழ்க்கையில் வர பண்ணுவான். இன்னைக்கு சில நேரம் உடைய குடும்பத்துல பல தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லாம் கைகூடி வர மாதிரி இருக்கும். ஆனா அது நடக்க விடாமலுக்கு தடையா போயிடும். இன்றைக்கு எல்லாம் முடிந்துவிடும் என்று யோசிப்போம். ஆனால் அவைகள் முடியாமல் அது தடையாக மாறி போயிடும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து தடை தடை தடை. ஏன் இந்த தடை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேதனைப்பட்டு வெந்து நூலா போயிடுவோம். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. தடையை உண்டு பண்ணலாம், ஆனா அவங்க கூட இருக்கிற ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிவார். இன்னும் நீங்க வேதத்தை வாசிப்பீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். பெண்ணும் கத்த, சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு, சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கேட்டான். மூன்றாவது பாருங்க, முதல்ல பக்கத்துல வர்றான். இரண்டாவது தடைகளை கொடுக்கிறான் வெளிப்படையாக. மூன்றாவது பாருங்க, நம்மளை புடைப்பதற்கு ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? அப்ப பிசாசு நம்மளை சில நேரங்களில் புடைப்பான். ஏராளமான காரியங்கள், பிரச்சனையை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து அவன் நம்மை புடைப்பதற்கு திட்டமிடுவான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? ஆனா அவன் நம்மை புடைக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் ஒழிந்து போகாமல் இருக்க வேண்டும். அதுல சொல்றார், நான் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்க வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிசாசு நம்மை புடைப்பதற்கு வரும்போது, அவன் நம்மை புடைக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறாராம். நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பிசாசு நமக்கு உள்ளேயும் கிரியை செய்கிறான், பிசாசு நமக்கு வெளியேயும் கிரியை செய்கிறான். உள்ளேயும் கிரியை செய்கிறான், யாருக்கும் தெரியாம உள்ளேயும் கிரியை செய்கிறான். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பக்கத்துல வந்து நின்று தடையை கொடுத்து நம்மளை சுழல போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்கவும் செய்கிறான். உள்ளேயும் கிரியை செய்கிறான், வெளியேயும் கிரியை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் இவனை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கக்கூடிய பார்க்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவரை மகிமைப்படுவதா? வசனத்தை பாருங்கள். சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் 2 ஆயுதத்தை தான் இங்கே நமக்கு கொடுக்கிறார். என்ன ஆயுதம்? முதலாவது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசு ஜெயிக்க முடியுமா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் சத்துருவை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது
உங்களுடைய வாயினால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் அறிக்கை பண்ணும் போது அன்றைய நாம் மகிமைப்படுவதாக சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிக்க முடியும். அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறது என்கிற அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் அறிக்கை செய்யும் போது சாத்தான் உடைய காலின் கீழே நசுக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சோ இரண்டாவது சொல்லப்படுகிறது, வசனத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். சாட்சியின் வசனம். பிசாசு நடுங்கக்கூடிய இரண்டே காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய வசனம். இந்த ரெண்டு காரியத்தை நீங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் சாத்தான் நிச்சயமாய் தோற்கடிக்கப்படுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அநேக நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவது இல்லை. அநேக நேரம் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை இன்றைக்கு நாம் அறிக்கை பண்ணுவது இல்லை. அப்படி நாம் அறிக்கை பண்ணாதபடியினால நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு நமக்குள்ளேயும் வெளியேயும் கிரியை செய்து அவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெயத்தை எடுத்து விடுகிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த கால நேரத்தில் அவனுடைய கையில் இருக்கிற ஜெயத்தை பிடுங்கி உங்களுடைய கையிலையும் என்னுடைய கையிலையும் கர்த்தர் இன்றைக்கு அவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாக இருக்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சமாதானமாய் வைக்க போகிறார். உங்களுடைய தேசத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்டணத்தில் நீங்கள் சமாதானமாய் இருப்பதற்கு தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. சீக்கிரமாக சாத்தானை நம்முடைய காலின் கீழே அவர் மிதித்து போடுவதற்கு, நசுக்கி போடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எந்தெந்த விதங்களில் பிசாசு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்க சாத்தானை ஜெயிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்றைய நாம் மகிமைப்படுவதால் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கலாம், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம், உடைய தொழிலுக்கு விரோதமாய், உடைய வேலைக்கு விரோதமாய், உடைய படிப்புக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். அன்றைய நாம் மகிமைப்படுவதால் பட்டணத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் அவன் போராடி கொண்டிருக்கலாம். அவன் எப்படி போராடினாலும் பரவாயில்லை, கர்த்தர் இன்றைக்கு வாக்குப்படுகிறார். அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய காலின் கீழே மிதித்து போடுவீர்கள், அவனை நீங்க நசுக்கி போடுவீங்க என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். உள்ள கிரியை செஞ்சாலும் பரவாயில்லை, வெளியே கிரியை செஞ்சாலும் பரவாயில்லை, அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் மேலாய் வந்து அமர்ந்து வருகிறபடினாலே அந்த வசனத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நீங்கள் அறிக்கை பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவனுடைய சமூகத்துல கண்களை மூடி அல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் இந்த மாதத்தில், இந்த நாளில் எனக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பார். சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் எனக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பார். சொல்லுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான சமாதானத்தை என் இயேசு இந்த வாரத்துல கொடுப்பார். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை இயேசு இந்த வாரத்துல கொடுப்பார். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வீட்டுக்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். சொல்லுங்க, நீங்க வேலை செய்கிற இடத்துல அல்லேலூயா அதுக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உடைய பட்டணத்துக்கு தேவையான சமாதானம், உடைய தேசத்துக்கு தேவையான சமாதானம், உடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா சமாதானத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீக்கிரத்தில்
நேரத்துல சாத்தானை கர்த்தருடைய காலின் கீழே நசுக்கி போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உள்ள பல விதத்துல பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வெளியே பல விதங்கள்ல கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஏராளமான தடைகளை கொண்டு வருகலாம், ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம், ஏராளமான கட்டுகளை கொண்டு வந்து உங்களை கட்டி வைக்கலாம், ஏராளமான விதத்துல உங்களுக்கு விரோதமாய் அவன் எழுப்பி கிரியை செய்யலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அல்லேலூயா சீக்கிரத்துல அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அல்லேலூயா உன்னுடைய காலின் கீழே கர்த்தர் நசுக்கி போடுவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என் காலின் கீழே பிசாசை நசுக்குகிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் காலுக்கு கீழே பிசாசை நசுக்குகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பிசாசு ஜெயிப்பதற்கு இரண்டே வழிதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வசனத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை சொல்லுங்க. இந்த ரெண்டு இடத்திலையும் வசனத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அல்லேலூயா சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அவன் உங்களை ஜெயிக்க முடியாது. யோபுடைய வாழ்க்கையில பல விதங்களில் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்தான். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா யோபுவின் மேல கை வைப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. அதே போல உங்கள் மேல கை வைப்பதற்கு ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். எப்படி யோபுவை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வவல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, திறமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கால நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு பல விதங்களில் எங்களுக்கு விரோதமாக எழுப்பி வரலாம். ஆனால் சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் என்னுடைய காலின் கீழே நசுக்கி போடுவதற்கு அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவரே சாட்சியின் வசனத்தை கொண்டு ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் வல்லமையினாலேயும் ஆண்டவரே பிசாசின் வல்லமைகளையும் அவருடைய கிரியைகளையும் நாங்கள் ஜெயித்து மேற்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் கத்த தந்து அதிசயமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரையில் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாத்தானை ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சீக்கிரத்தில் பிசாசை உங்களுடைய காலின் கீழே நசுக்கி போடுவீர்கள். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. God bless you all.